ஹலோ விவர்ஸ், தற்போது செம்ம ட்விஸ்ட். தாவேகாவிற்கு அதிமுக ஆதரவு கிடையாது. எடப்பாடி பழனிசாமி ஆலோசனைகளுக்கு பிறகு எடுக்கப்பட்ட முடிவானது தற்போது அரசியல் களத்துல பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி வருகிறது. இந்த செய்தியை அறிந்த அரசியல் வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பலருமே எடப்பாடியுடைய இந்த செய்கையால அதிமுகவானது இரண்டாக பிரியக்கூடிய அபாயம் கூட ஏற்பட உள்ளதாக தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு இருக்காங்க. அப்படி ஆலோசனைக்கு பிறகு என்னதான் முடிவானது செய்யப்பட்டது என்பது குறித்த பல முக்கியமான திக் தகவல்களை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நொடிக்கு நொடி அரசியல் வட்டாரத்துல தொடர்ந்து பரபரப்பான சூழலானது ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. அதை தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிரேக்கிங் செய்திகள்ல வெளிவரக்கூடிய தகவல்கள் முற்றிலுமாக தவறானவை. அதிமுக என்பது மிகப்பெரிய இயக்கமாகும். எந்த ஒரு சூழ்நிலையிலையுமே அதிமுக தாவேகாவிற்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை என்று அதிமுகவின் KP முனுசாமி கூறியுள்ளார். சென்னையில எடப்பாடி பழனிசாமியுடன் நடந்த ஆலோசனைக்கு பிறகு அவர் உறுதி செய்தும் உள்ளார். இது பற்றி KP முனுசாமி கூறியது என்னவென்றால், பிரேக்கிங் செய்திகள்ல வருவது முற்றிலுமாக தவறான செய்திகள். அதிமுக ஒரு மிகப்பெரிய இயக்கமாகும். எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்டு ஜெயலலிதாவால் காப்பாற்றப்பட்டு எடப்பாடி பழனிசாமியால் தற்போது சீரோடும் சிறப்பாகவும் செயல்பட்டு வருகிறது. எந்த சூழ்நிலையிலுமே அதிமுக தாவேகாவிற்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை என்பதை எடப்பாடி பழனிசாமி சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறியிருக்கிறார். இந்த சமயத்தில் பத்திரிகையாளர்கள் தாவேகாவிடம் இருந்து அழைப்பு வந்ததா என்ற கேள்வியை கேட்டனர். அதற்கு KP முனுசாமி நன்றி வணக்கம் என்று கூறிவிட்டு சென்றார். இதன் மூலமாக தாவேகாவிற்கும் அதிமுகவின் ஆதரவு இல்லை என்பது தற்போது உறுதி செய்யப்பட்டு உள்ளது. மேலும் இப்போது இந்த அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் நொடிக்கு நொடி பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான திருப்பங்களானது நடைபெற்று கொண்டு இருக்கிறது. எனவே இனி வரப்போகின்ற நாட்கள்ல உண்மையாகவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தாவேகாவிற்கு ஆதரவு கொடுப்பாரா இல்லையா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் சென்னையில இன்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை அந்த கட்சியில வெற்றி பெற்ற 47 MLAக்கள் சந்தித்து பேசி இருந்தார்கள். இந்த சமயத்துல தான் அடுத்த சில நாட்களுக்கு யாரும் சென்னையை விட்டு செல்லக்கூடாது என்று எடப்பாடி பழனிசாமி அதிரடியான உத்தரவை பிறப்பித்து உள்ளார். அதாவது தமிழக சட்டசபை தேர்தலில் அதிமுகவானது மொத்தம் 47 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இந்த கூட்டணியில பாஜக, TTV தினகரனின் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தலா ஒரு இடங்கள்ல வெற்றி பெற்றது. கடந்த 2021 சட்டசபை தேர்தலில் அதிமுகவில் 66 பேர் வெற்றி பெற்றனர். ஆனால் இந்த முறை அதிமுக MLAக்களுடைய எண்ணிக்கையானது 19 பேர் குறைந்து 47ஆக சரிந்து உள்ளது. இந்த நிலையில தான் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வென்ற MLAக்கள் இன்று பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சென்னை கிரீன்வேஸ் சாலையில் உள்ள இல்லத்துல சந்தித்தனர். இந்த வேளையில தான் MLAக்களுக்கு எடப்பாடி பழனிசாமி முக்கிய உத்தரவு ஒன்றை பிறப்பித்து உள்ளார். அதன்படி பார்க்கும்போது அடுத்த சில நாட்கள் சென்னையிலேயே இருக்க வேண்டும், வேறு எங்கேயும் செல்ல வேண்டாம் என்று கூறியுள்ளார். தமிழக சட்டசபை தேர்தலில் எந்த கட்சிக்குமே தனி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. அதிகபட்சமாக தமிழக வெற்றி கழகமானது 108 தொகுதிகளில் வெற்றியை பெற்று இருந்தது. மெஜாரிட்டிக்கு 118 MLAக்கள் தேவை. இதனால தாவேகாவானது பெரும்பான்மை இன்றி தவித்து வருகிறது. இந்த நிலையில தான் தாவேகாவிற்கு ஆதரவு வழங்கலாமா வேண்டாமா என்பது அதிமுகவில் பேசும் பொருளாகி உள்ளது. ஒரு தரப்பினர் ஆதரவு வழங்க விரும்பும் நிலையில இன்னொரு தரப்பினர் வேண்டாம் என்று நினைக்கிறார்கள். இதனால தமிழக அரசியல்ல பெரும் பரபரப்பானது ஏற்பட்டு உள்ளது. இந்த பரபரப்புக்கு நடுவே தான் எடப்பாடி பழனிசாமி தனது MLAக்களை சென்னையை விட்டு செல்ல வேண்டாம் என்று உத்தரவிட்டு உள்ளார். அது மட்டுமின்றி இன்று MLAக்களுடைய கூட்டம் நடைபெறுவதாக இருந்தது. ஆனால் திடீரென்று அந்த கூட்டமும் ரத்து செய்யப்பட்டு உள்ளது. தாவேகாவின் நகர்வுகளை கருத்தில் கொண்டு இந்த கூட்டமானது தள்ளி வைக்கப்பட்டு உள்ளதாகவும் தகவலானது வெளியாகி உள்ளன. இதற்கிடையே தான் தாவேகாவிற்கு காங்கிரஸ் கட்சியானது ஆதரவு தெரிவித்து உள்ளது. விஜய் கேட்டுக்கொண்டதால திமுக கூட்டணியை விட்டு காங்கிரஸ் கட்சியானது விலகி வந்து 5 MLAக்களுடன் தாவேகா கூட்டணியில இணைந்து உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இதனால இப்போது தாவேகா பலமானது 113ஆக உயர்ந்து உள்ளது.
உள்ளது. இருப்பினுமே இன்னும் 5 எம்எல்ஏக்கள் பற்றாக்குறையாகத்தான் உள்ளது. இதனால விஜயின் தாவேகா திமுக கூட்டணியில தலா 2 எம்எல்ஏக்கள் வைத்துள்ள 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் விசிகாவை நாடி உள்ளது. இந்த 3 கட்சிகளுடைய ஆதரவு கிடைத்தால் தாவேகா மெஜாரிட்டியை எட்டும். தற்போது வரை இந்த கட்சிகள் விஜய்க்கு ஆதரவு அளிக்கிறோம் என்பதை வெளிப்படுத்தவில்லை. இதனால தமிழக அரசியல் களமானது பரபரப்பான சூழலிலேயே தற்போது வரைக்குமே இருந்து கொண்டு இருக்கிறது. இன்னொரு பக்கம் தாவேகாவிற்கு அதிமுக ஆதரவு கிடையாது என்ற தகவலும் தற்போது வெளியாகி இருக்கிறது. இன்னொரு பக்கம் CV சண்முகத்தின் தலைமையில 30 எம்எல்ஏக்கள் பாத்தீங்கன்னா விஜய்க்கு ஆதரவு தருவதாகவும் பாத்தீங்கன்னா ஒரு சில தகவல்களானது கசிந்துள்ளன. இந்த விஷயங்களானது உண்மையாகும் பட்சத்துல அதிமுக கட்சியானது இரண்டாக உடையக்கூடிய சூழலானது ஏற்படும் என்று அரசியல் வட்டாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் சொல்கிறார்கள். எடப்பாடியை சந்தித்த எம்எல்ஏக்கள் அதிமுக மூத்த தலைவர்களான முன்னாள் அமைச்சர்கள் SP வேலுமணி, CV சண்முகம் ஆகியோர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டனர். விஜயின் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க ஆதரவு அளிப்பதை மையமாக வைத்து இந்த ஆலோசனையானது நடந்தது. அப்போது CV சண்முகம் தானாகவே முன்வந்து நாம் விஜயின் தாவேகாவிற்கு ஆதரவு வழங்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி உள்ளாராம். அப்போது எடப்பாடி பழனிசாமி சரியாக பதிலளிக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதன் மூலமாகத்தான் எடப்பாடி பழனிசாமி தாவேகாவிற்கான ஆதரவு நிலைப்பாடு எடுக்க விரும்பவில்லை என்பதை வெளிப்படுத்தியும் உள்ளார் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டுமின்றி இன்னொரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. அதாவது தாவேகா மெஜாரிட்டிக்கு போராடி வருகிறது. காங்கிரஸ் கட்சியுடைய ராகுல் காந்தியிடம் தொலைபேசியில விஜய் ஆதரவு கோரியுள்ளார். அதே போல திமுக கூட்டணி கட்சிகளான 2 கம்யூனிஸ்டுகள் மற்றும் விசிகாவிற்கு கடிதம் அனுப்பி உள்ளார். ஆனால் தற்போது வரைக்குமே அதிமுகவை நாடவில்லை. இதனால தாவேகாவிற்கு ஆதரவு வழங்குவது என்பது இறங்கி செல்வது போல இருக்கும் என்று எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாரோ என்னவோ. அது மட்டுமின்றி தாவேகா இறங்கி வந்து ஆதரவு கேட்டால் அது பற்றி பரிசீலனை செய்து முடிவெடுக்கும் முடிவுல தான் எடப்பாடி பழனிசாமி இருக்கலாம் என்றும் தகவல்களானது கசிந்துள்ளன. இதனை தான் இன்று காலையில அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் கோவை சத்தியனுமே உறுதி செய்தார். இது பற்றி அவர் தற்போது பந்தானது தாவேகாவின் கோட்ல உள்ளது. தாவேகாவினர் இறங்கி வந்தால் ஆதரவு பற்றி மேலிடம் பரிசீலனை செய்யலாம் என்றும் இன்று மாலை வரை காத்திருங்கள் என்றும் அவர் கூறியிருந்தார். இந்த நிலையில தான் அதிமுகவின் மூத்த தலைவர்கள் அடுத்தடுத்து சென்னையில எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து ஆலோசனையும் மேற்கொண்டு வருகிறார்கள். CV சண்முகம், SP வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன், KP முனுசாமி உட்பட பலர் பங்கேற்று உள்ளனர். இந்த கூட்டத்தில் முக்கிய முடிவுகளுமே எடுக்கப்பட இருந்தது. மேலும் இதனைத் தொடர்ந்து எந்த சூழ்நிலையிலுமே அதிமுக தாவேகாவிற்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை என்று அதிமுகவின் KP முனுசாமி கூறியுள்ளார். அதிமுகவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களே ஒரு பக்கம் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்கணும், இன்னொரு பக்கம் இருக்கக்கூடியவர்கள் ஆதரவு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான இரு வேறுபட்ட கருத்துக்கள் இருக்கு. என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.